Morning students. In the previous section of video we studied about data types in PHP. Today we are going to learn about operators in PHP. Operator is a symbol which is used to perform mathematical and logical operations in the programming languages. Different types of operator in PHP are. So பாருங்க operator அப்படின்னா என்ன அப்படின்னா symbols. நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை வந்து இங்கே ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 6 ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், assignment operators, comparison operators, increment or decrement operators, logical operators and string operators. ஸோ நமக்கு 6 types of operators கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ arithmetic operators அப்படின்னா என்ன? The arithmetic operators in PHP perform general arithmetic operations such as addition, subtraction, multiplication and division etc. ஸோ arithmetic operators நம்ம பிஹெச்பியில் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் இந்த சிம்பிள்ஸ் இந்த டேப்லர் காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டேப்லர் காலத்தில் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளோடைய நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோடைய பர்பஸ். ஸோ சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆப்ரேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட்டு சிம்பிளை பாருங்கள் ப்ளஸ். அப்போ நம்ம ஆப்ரேட்டரோடைய நேம் என்ன? அடிஷன். ஸோ ப்ளஸ் அப்படின்னாலே அடிஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அப்படின்ற அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட், அது மைனஸ் அப்படின்ற சிம்பிள், அது சப்ட்ராக்ஷன். திஸ் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் சப்ட்ராக்டிங் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம வந்து மல்டிப்ளை அப்படின்போது எப்போவுமே ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே மல்டிப்ளை அப்படின்போது இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன். திஸ் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் த ப்ராசஸ் ஆஃப் மல்டிப்ளையிங் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன், ஸ்லாஷ். ஸோ டிவைட் சிம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிவிஷன். This symbol performs the process of dividing numbers. ஸோ நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம டிவிஷன் சிம்பிள் அதாவது ஸ்லாஷை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ். ஸோ மாடுலஸ் அப்படின்றது பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ரிமைண்டர் இன் டிவிஷன் ஆப்ரேஷன் ஆஃப் 2 numbers. ஸோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி நமக்கு வந்து பேலன்ஸ் அதாவது ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா. அந்த ரிமைண்டரை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடுலஸ் அப்படின்ற சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் வித் நியூமெரிக் வேல்யூஸ் டு ஸ்டோர் எ வேல்யூ டு எ வேரியபிள். ஸோ த டிஃபால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ பாருங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நியூமெரிக் வேல்யூஸை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ வேரியபிள் அப்படின்னா ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லை சிங்கிள் லெட்டராக இருக்கலாம், இல்லாட்டி வேர்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, யூஸிங் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், வேறு எந்த சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிளை ஃபாலோ பண்ணி வரலாம், பட் ஃபர்ஸ்ட்டு கேரக்டராக நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ், ஒய், ஏபி, ஸ்டூடெண்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வேரியபிள்ஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி வேரியபிளுக்கு வேல்யூஸை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம அசைன் பண்ணுறதுக்கு தான் ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் த லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு த ரைட் சைடு வேரியபிள். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஆப்ரண்ட் வேல்யூ இருக்கும் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு ரைட் சைடு வேரியபிள். ஸோ அதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் அசைன்மெண்ட் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு அப்படின்றத இங்கே அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ ஒய் வேல்யூவை எக்ஸுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் சிமிலர் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ஆப்ரேட்டர் செட்ஸ் த லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு ரைட் சைடு வேரியபிள். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ரண்ட் வேல்யூ எக்ஸை வந்து நம்ம ரைட் சைட் வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய்
ஸோ அசைன்மெண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய், இதை வந்து நம்ம ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம் இதெல்லாம். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட், மாடுலஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 5, அதாவது ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒய்க்கு அடுத்தது கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை ஷார்ட்கட் மெத்தடில் இப்படி யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம். ஆனால் இதோட மீனிங் என்ன அப்படின்றது சிமிலர் டூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஓகேங்களா, இது அடிஷன். எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய், இது சப்ட்ராக்ஷன். எக்ஸ் இன்ட்டு ஈக்குவல் டு ஒய் அப்படின்னும் போது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், அது மல்டிப்ளிகேஷன். எக்ஸ் ஸ்லாஷ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய், ஸோ டிவிஷன். எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய், ஸோ அதுதான் வந்து மாடுலஸ், ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம நம்பர்ஸ் கொடுக்கும்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ 5ன்னு சொன்னேன். இப்போ 5 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 10, அப்போ 5 ப்ளஸ் 10 அப்படின்போது 15. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸுன்ற வேரியபிளில் 15ன்ற வேல்யூ போய்ட்டு ஸ்டோர் ஆகும், ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஓகே. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் an action to compare two values. These values may contain integer or string data types. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவில் இன்டீஜராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா PHP கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை பாருங்கள், சிம்பிள் பாருங்கள், ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ அப்போ ஆப்ரேட்டருடைய நேம் என்ன, ஈக்குவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுக்காக தான் அந்த ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 டைம்ஸ் வந்து ஈக்குவல் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஐடென்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம். இது நாட் ஈக்குவல் அப்படின்னு வேல்யூவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ப்ராக்கெட்டே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னு போட்ட மாதிரி ஒரு இருக்கும், அதுவும் வந்து நாட் ஈக்குவல் டு, இன் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாட் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு போட்டு 2 டைம்ஸ் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது நாட் ஐடென்டிக்கல். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாருங்கள், கிரேட்டர் தேன் சிம்பிள், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 2 வேல்யூஸை நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எது, மினிமம் வேல்யூ எதுன்னு நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல, ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். Increment and decrement operators are used to perform the task of increasing or decreasing variables value. This operator is mostly used during iterations in the program logics. இப்போ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வேரியபிளுடைய வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐட்ரேஷன் மெத்தட், அதாவது லாஜிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஐட்ரேஷன் லூப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். ஸோ இதுக்கான ஆப்ரேட்டர் நேம் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸ்ன்றது நம்மளோட வேரியபிள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா, அதுதான் PHP. ஸோ ஏற்கனவே நம்ம எக்ஸாம்லேயே பார்த்துக்கோம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் ++ன்னு கொடுத்துருக்காங்க, இது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட், வேரியபிளுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் சிம்பிள், இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்க்ரிமெண்ட் எக்ஸ் வேல்யூ பை 1 தென் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன கொடுத்தோமோ அதையே அப்படியே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருவோம், இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸ் தென் இன்க்ரிமெண்ட்ஸ் பை 1. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் 1 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும், இது எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ இது ப்ரீ டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட் எக்ஸ் பை 1 தென் ரிட்டர்ன் எக்ஸ். ஸோ ஒரு வேல்யூ வந்து
டிக்ரீஸ் ஆகிடும் எக்ஸ்லேருந்து, ஆனால் எக்ஸோடைய வேல்யூ அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட், எக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட். இது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ் தென் டிக்ரிமெண்ட் எக்ஸ் பை 1. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஆனால் மேலே ப்ரீவியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ணிவிடும், எக்ஸோட வேல்யூயை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூயை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ரீ டிக்ரிமெண்ட் கொடுக்குறேன் 5 அப்படின்னும் போது 1 வேல்யூ வந்து அதில் வந்து குறைஞ்சிடும், அப்போ 4ன்னு கிடைக்கும். 5ல் ஒரு வேல்யூ குறைஞ்ச உடனே 5 மைனஸ் 1 அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும் ப்ரீ டிக்ரிமெண்ட்டில். அதுவே வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 5 அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிவிடும். அடுத்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை குறைச்சிட்டு 4ன்னே நம்ம காமிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 5ன்னு தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் இன்க்ரிமெண்ட்டுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது கம்பைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அண்டு சிம்பிள். ஸோ 2 டைம்ஸ் இந்த மாதிரி அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம், அண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது ட்ரூ இஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ட்ரூ. ஸோ எக்ஸும் ஒய்யும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து அண்டு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. நெக்ஸ்ட் ஆர் சிம்பிள், பைப் சிம்பிள் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருப்போம், இது ஆர். ஸோ எக்ஸ் ஆர் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரூ இஃப் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ட்ரூ. ஸோ எக்ஸ் அப்படி இல்லாட்டி ஒய், இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ஸோ நமக்கு வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணி ஒர்க் பண்ணும், அதுக்கு ஆர். நெக்ஸ்ட்டு நாட். ஸோ நாட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ரூ இஃப் எக்ஸ் இஸ் நாட் ட்ரூ. நமக்கு ட்ரூன்னு கிடச்சதுன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ட்ரூன்னு கிடைக்கும், ஆப்போசிட்டாக காமிக்கும். அதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய் ட்ரூ இஃப் எய்தர் எக்ஸ் ஆர் ஒய் இஸ் ட்ரூ பட் நாட் போத். ஸோ ட்ரூ பாருங்கள், இஃப் எய்தர் எக்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து எக்ஸ்ஆர். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Next, string operators. So 2 operators are used to perform string related operations such as concatenation and concatenation assignment, that is as append. So 2 operators நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங்ஸை வந்து 2 ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது மர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர்ஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம், பட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து கன்காட்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்காட்னேஷன் அப்படிங்கும்போது டாட் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் 1 டாட் டெக்ஸ்ட் 2. ஸோ 2 டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த 2 டெக்ஸ்ட் எப்படி நம்ம கன்காட்னேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாட் ஈக்குவல் டு. ஸோ கன்காட்னேஷன் அசைன்மெண்ட். ஸோ இப்போ டெக்ஸ்ட் 1 டாட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 2. ஸோ இது வந்து அப்பன் அதாவது ஆட் பண்ணும், அதுக்காக அப்பன் டெக்ஸ்ட் 2 டு டெக்ஸ்ட் 1 வந்து ஆட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துக்கோம். வெரி இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஷினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், படிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுட்டு எனக்கு டெஸ்ட் எழுதி காமிங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து டெஸ்ட் எழுதி காமிக்கிங்க. ஸோ எல்லா